ब्रह्मा कुमारी नाम देकर इतना ऊंचा मान दिया, मीठे मीठे बच्चे कहकर हमको इतना प्यार दिया। वंदे मातरम कहकर तूने नारी को सम्मान दिया, हे पुरुषोत्तम ब्रह्मा बाबा शत शत नमन हमारा। हे परम पिता शिव बाबा शत शत नमन हमारा, शत शत नमन हमारा। ब्रह्मा बाबा के तन में शिव बाबा समा गए बिंदु बन के ज्ञान दाता। प्रभु के रंग में रंग डाला अपना तन मन सारा, सेवा का साधन बन गया फरिश्ता रूप तुम्हारा। 18 जनवरी को पूरे किए 18 अध्याय गीता का, विदाई लेकर फिर बच्चों से बाबा वतन पधारा। हे आदि पिता ब्रह्मा बाबा शत शत नमन हमारा, हे पुरुषोत्तम ब्रह्मा बाबा शत शत नमन हमारा, हे परम पिता शिव बाबा शत शत नमन हमारा, शत शत नमन हमारा। Om Shanti, Sister Jayanti. Om Shanti to ஓம் சாந்தி எல்லாருக்கும். ஓம் சாந்தி. எல்லாரையுமே வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. அதனால் 2 பிரம்மபாபா பற்றிய கதைகள் இருக்குது. ஒரு தடவை ஒரு அந்த கம்பியில இருந்து உடுப்பு காய வச்ச உடுப்பு கீழே விழுந்துட்டுது. பாபா வித்யாதித்திட்ட சொன்னார், நீங்கள் போய் அந்த உடுப்பு எடுங்கோண்டு. அதுக்கு வித்யாதித்தி சொன்னார்கள், எந்த உடுப்பு இல்லை என்றாது. அப்போ பாபா அதுக்கு என்ன கற்பித்தார் என்று சொன்னால், அது என்ன, அது உங்களோட இல்லையன்ற என்னென்று நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாரும் எங்கேருந்து உடுப்பு எடுக்கிறோம்? யாருக்கு உடுப்பு வந்து இயக்கத்திலேருந்து தான் வருது, அது யார்கிட்ட உடுப்பாக இருந்தாலும். அதனால் உன்னுடைய உடுப்பு என்னுடைய உடுப்பு என்ற கேள்வியே கிடையாது. அதனால் பாபா அதை விளங்கப்படுத்தி இருந்தார். உடுப்பு கொடியிலேருந்து கீழே விழுந்தால் நீங்கள் திருப்பி துவைக்கணும், பிறகு சோப்புக்கு செலவு இருக்குது, தண்ணிக்கு செலவு இருக்குது. அதனால் ஊற்றி ஆயிட்டேன்னு சொன்னால், அதனால் பாபா வந்து அப்படித்தான் அவர்களை கற்பித்தார். என்ன சொன்னால், உடுப்பு ஊற்றி ஆயிட்டான்னு சொன்னால் திருப்பி துவைக்கணும். அதனால் டக்குன்னு எடுத்து திருப்பி காய போடுறதுக்கு அப்போ எப்படி சிக்கனமாக இருக்கிறதென்றும் கற்பித்தார். அது மட்டும் இல்லாமல், அது என்னுடைய உடுப்புன்னு இல்லை, அது யக்கியத்திலேருந்து உங்களுக்கு உடுப்பு வருது, அது பாபானுடைய உடுப்பு. அதனால் தாதி ஜானை கூட எங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தார். என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஒரு தடவை தாதி வந்து பாபாட்ட போய்க்கல. பாபாவுக்கு நிறைய கேள்வி இருந்தது பாபாட்ட தாதி கேட்கறதுக்கு. ஆனால் பாபாவுக்கு நெருக்கமாக போய்க்கல. பாபா கதைச்சார். அவர்களுடைய கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிட்டு தாதியினுடைய. பிறகு பாபா கேட்டார், ஜனக் உன்னிட்ட ஏதாவது கேள்வி இருக்குதாண்டு? தாதி சொன்னார்கள், இல்லை பாபா, நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கண்டு. அதனால் பாபா சொன்னார், சரி, இது உன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். யார் உனக்கு முன்னால் வந்தாலும் அவர்களும் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சி போவார்கள் என்று. நாங்கள் எல்லாருமே அதை அனுபவம் செய்திருக்கிறோம். தாதிக்கு முன்னால் போகும்பொழுது எங்களுக்கான பதில்கள் எல்லாமே கிடைச்சிருக்குது. அதனால் ஒரு சின்ன செயல் அது வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமாகவே மாறுது இல்லையா? அதனால் தேங்க்யூ ஜெயந்திபன். நல்லது. ஓம் சாந்தி எல்லாருக்குமே. நன்றி அருணாபென், உங்களுடைய கதைகளுக்கும். பாடல் கூட 18ஆம் தேதி ஜனவரியை பற்றியது, சிவபாபாவை பற்றியது, பிரம்ம பாபாவை பற்றியது. அதனால நான் சொல்கிறேன், எல்லா சென்டர்களையுமே இப்போ சூழல் வந்து யோகம் நிறைந்ததாக இருக்கும். 18 ஜனவரிக்கு எல்லாருமே தயாராகி கொண்டு இருப்பீங்கண்டு.
அதனால இங்கே மதுமலையும் இங்கே குளோபல் ஹவுஸ்லையுமே அது நடக்குது. நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வருவார்கள் என்று. 9லேருந்து 11 மெடிடேஷனுக்கு பிறகு பின்னேரம் 7லேருந்து 8 மெடிடேஷன் இருக்குது குளோபல் ஹவுஸில். குளோபல் ஹவுஸுக்கு வாராக்கள் வரலாம், மற்றவர்கள் எல்லாருமே உங்களுடைய சென்டருக்கு நீங்கள் போகலாம். அதனால் நான் கூட பார்க்குறேன் எல்லாருமே இங்கே வரைக்குள்ள எப்படி அவர்களுடைய வீடு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி எப்படி வருவார்கள்ன்றது. அதனால் நிறைய பேர் வந்து வர்றார்கள். நான் கூட பார்க்குறேன் ஜனவரி மாதத்தில் எல்லா பிராமணர்களுமே அந்த விசேஷமான கவனம் செலுத்துகிறார்கள் யோகத்தில். அதனால் அவர்களுடைய யோகத்தை மேம்படுத்துறதுக்கான இந்த ஜனவரி மாதத்தில், ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்தில் அவர்களுக்கு விருக்கு இருக்கு. என்னுடைய அனுபவம் கூட அதுதான். நீங்கள் என்ன உறுதி வாய்ந்த எண்ணம் வைக்கிறீங்களோ ஜனவரி மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட மேம்பாட்டுக்கோ அல்லது சேவைக்கோ, அது வந்து அற்புதம் நடந்து அது நிறைவேறும். அதனால் நீங்கள் கூட அதை எதிர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நேற்றைய முரளியில், இன்றைக்கு புதன்கிழமை, அதனால் ஞாயிற்றுக்கிழமை முரளியில் பாபா வந்து சொல்லியிருந்தது எல்லா பொக்கிஷங்களையும் பற்றி. குழந்தைகள் எல்லாருமே பொக்கிஷங்களால் நிரப்பிக்கொள்வதை பற்றி. ஒன்று வந்து ஞானத்தினுடைய பொக்கிஷம், ரெண்டாவது வந்து யோக சக்தியினுடைய பொக்கிஷம், அதன் மூலமாக கிடைக்கிற சக்திகளுடைய பொக்கிஷம், மூன்றாவது தெய்வீக குணங்களினுடைய பொக்கிஷம். ஞானம், யோகம், தாரணை 3 பாடங்களுமே அதில் வந்துட்டுது. நான்காவது பாபானுடைய ஆசீர்வாதம், குடும்பத்திடமிருந்து ஆசீர்வாதம். அதனால் இது எல்லாமே பொக்கிஷம். இந்த 4 வகையான பொக்கிஷங்களும் 4 பாடங்கள்ல இருந்து வருது ஒவ்வொன்றுக்குமே, இல்லையா? அதனால் பாபா சொல்லியிருந்தார், உண்மையாகவே நீங்கள் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறீங்க என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? உண்மையாகவே உங்களுடைய முகம் வந்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு முகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சின்ன பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சா மகிழ்ச்சி இருக்கும், இல்லையா? இப்போ 4 பொக்கிஷங்களும் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் பாபா எங்களுக்கு கொடுக்குறார். அதனால நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்வோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மகிழ்ச்சி எங்களுடைய முகத்தில், எங்களுடைய கண்களில் இருந்து வெளிப்படும். அதனால் நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நகரம், உங்களுடைய கிராமத்தில் மற்ற மக்களுடைய முகத்தை பார்த்தீங்க என்றால், நடக்கும் பொழுது நீங்கள் போய் பாருங்க, மக்களுடைய பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில், காரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய முகத்தை பார்த்தீங்க என்றால் அவர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சியே இருக்காது. அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். அவர்களுடைய சொத்து அல்லது உடல்நிலை இதெல்லாமே இருக்கும். ஆனால் அவர்கள்ட்ட அந்த சந்தோஷத்துடைய பிரகாசம் இருக்காது அவர்களுடைய முகத்தில். பாபா, மம்மா, தாதிமார்கள்ட்ட இருந்த அந்த பிரகாசம் அவர்கள்ட்ட இருக்காது. அப்போ என்ன நடக்குது இந்த உலகத்தில்? அவர்கள்ட்ட அழியக்கூடிய சொத்து, அழியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் பாபானுடைய குழந்தைகள்கிட்ட அழிவற்ற செல்வம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அழிவற்ற தந்தையிடம் இருந்து உங்களுக்கு அது கிடைச்சிருக்குது. அது எங்களுக்கு அரை சக்கரத்துக்கு மட்டுமில்லை, அதை தாண்டியும் எங்களோட இருக்கும். அதனால பாபானுடைய குழந்தைகள் நாங்கள் தான் கருவிகளாக இருக்கிறோம் மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு, எல்லோருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு. அதனால நான் என்னை சோதிச்சு பார்க்க வேண்டும். என்னுடைய சந்தோஷத்தினுடைய அளவு உயர்வாக இருக்குதா அல்லது மேல கீழே கூடி குறையுதா? எவ்வளவுக்கு என்னுடைய மகிழ்ச்சி வந்து நான் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது? மற்றவர்களுக்கு ஒரு துளி சந்தோஷத்தையாவது கொடுக்க முடியுதா? பாபா உதாரணம் கொடுத்திருந்தார். யாருக்காவது வந்து தாகம் இருக்குன்னு சொன்னால் ஒரு துளி தண்ணீர் குடித்தாலும் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், இல்லையா? அதனால அந்த நிலையை நான் அனுபவம் செய்ய வேணும். என்னட்ட முழுமையான பொக்கிஷங்களும் இருக்குது, என்னுடைய மகிழ்ச்சி உயர்ந்த நிலை இருக்குது. அதனால் அந்த மகிழ்ச்சியை நான் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள வேணும். என்னுடைய கண்கள் மூலமாக, என்னுடைய புன்னகை மூலமாக ஒரு துளி சந்தோஷத்தையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த திருப்தி ஏற்படும். ஆக எனக்கு முன்னாலேயாவது அவர்களுக்கு அந்த திருப்தி ஏற்படும், இல்லையா? அதனால அவர்கள் பிறகு அதை படித்தால், ஞானத்தை பின்பற்றினால் அவர்களுக்கும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும், அழிவற்ற மகிழ்ச்சியாக அது ஆகும்.
ஆனால் ஆக ஆக குறைஞ்சது என்னுடைய தொடர்புல வரைக்குள்ள அவர்களுக்கு ஒரு துளி சந்தோஷமாவது கிடைக்கும் என்னட்ட இருந்து, இல்லையா? என்னட்ட இருந்து ஒரு துளி சந்தோஷத்தையாவது அவர்கள் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்கு பிறகு பாபா சொல்லியிருந்தார், நீங்க வந்து உங்களை சோதிச்சு பார்க்குறீங்களா? உங்களுடைய சந்தோஷத்தினுடைய நிலை வந்து சதா இருக்குதா அல்லது வந்து குறைவாக இருக்குதா? இப்போ வந்து எல்லாத்தையுமே சோதிக்கிறோம் இல்லையா விஞ்ஞானத்தில். விஞ்ஞானத்தில் வந்து நிறைய தொழில்நுட்பம் இருக்குது, அது இதுன்னு சொல்லி எல்லாருமே சோதிக்கிறார்கள் இல்லையா? அதனால நீங்கள் உங்கள்கிட்ட அதை சோதிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குதா? உங்களுடைய அகநிலையை நீங்கள் சோதிச்சு பார்க்குறீங்களா? நீங்கள் அழிவற்ற தந்தையினுடைய குழந்தையாக இருந்தால் உங்களுடைய சந்தோஷம் அழிவற்றதாக இருக்க வேண்டும். அப்போ என்ன நடக்குது? நீங்கள் மறந்து போயிடுறீங்க அல்லது அந்த சந்தோஷத்தை இழந்துடுறீங்க. என்ன நடக்குது? அதனால இப்போ இந்த நிலையில அந்த உங்களுக்கு அந்த இலக்கு இருக்க வேண்டும், சதா நிலையான சந்தோஷத்தை உங்களுடைய மனதில் கொண்டிருக்கிறதுக்கு. பாபா வந்து நிலையான சந்தோஷம், நிலைத்தன்மையை பற்றி பேசியிருந்தார். அதுக்கு பிறகு கவனம் செலுத்துறது, ஒருமுகப்படுத்துறது. அதனால ஹிந்தியில ஏகாக்கிரதா, ஒன்றுல நிலைச்சிருக்கிறது. அதனால கவனம் செலுத்துறது. அதனால பாபா வந்து சிந்திச்சு பார்க்கணும், நான் என்னால் பயிற்சி செய்ய முடியுதா? என்னுடைய அகநிலை நிலையானதாக இருக்குதா? என்னுடைய மனதை நான் எங்கே வேணுமோ அங்கே வச்சிருக்க முடியுதா? எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அவ்வளோ நேரம் என்னுடைய மனதை அங்கே வச்சிருக்க முடியுதா? அல்லது வேறு நிலைக்கு நான் என்னால் கொண்டு போக முடியுதா? நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் மனது இருக்குதா? அல்லது சில நேரங்களில் நான் மனதுக்கு அதிகாரியாக இருக்கிறேன். அது என்ன நடக்குது? வேறு நேரங்களில் மனம் வந்து எனக்கு அதிகாரியாக இருக்குதா? மனம் என்ன கட்டுப்படுத்துதா? நான் மனதை கட்டுப்படுத்துவராக இல்லாமல் மனம் என்னை கட்டுப்படுத்துதா? நாங்கள் சோதிச்சு பார்க்க வேணும். என்னென்னு சொன்னால், நாம் புரிஞ்சு கொள்ளும் பொழுது தான் இந்த விஷயங்கள் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போத்தான் என்னால் சோதிக்க முடியும், பயிற்சி செய்ய முடியும். அப்போ நான் பார்க்குறேன், பாபா எப்படி பார்க்குறார் இல்லையா? பாபா எப்படி எங்களை பார்க்குறார்? நான் வந்து நிலையான மனநிலை கொண்ட யாரையுமே பார்க்கல என்று பாபா சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே சேவையில் மும்மரமாக இருக்கிறீங்க அல்லது வீணான விஷயங்களில் தான் மும்மரமாக இருக்கிறீங்க. பாபா அதை பற்றி பாபா சொல்ல விரும்பலை. ஆனாலும் அந்த காலத்தில் கூட சிந்திச்சு பாருங்கோ, அந்த நிலைத்தன்மை, மனதினுடைய ஸ்திடத்தன்மை இன்றைக்கு நிறைய உங்களை வந்து கவர்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு மணித்தியால கணக்கில் அமைதியான மெடிடேஷனில் தான் அதை செய்தார்கள். இப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு இல்லை மணித்தியால கணக்கில் மெடிடேஷன் செய்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், எங்களுக்கான நேரம், அந்த நேரத்தை ஒதுக்கி காலையில் டிராஃபிக் கண்ட்ரோல், அதை நான் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்த வேணும். அது என்னுடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அந்த நிலையான ஸ்திதியை நான் உருவாக்குறதுக்கு, அதன் மூலமாகத்தான் என்னுடைய மனம் நான் எங்கே விரும்புகிறேனோ அங்கே வந்து நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பாபா இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தார், எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட அந்த நிலையான மனம் இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஒன்று செய்கிறீங்க, பிறகு நீங்கள் சொல்கிறீங்க, நான் அப்படி அது தெரியாமல் நடந்துட்டுது, இதுதான் நான் செய்யணும்னு நினைக்கலாம், நான் இப்படி நடந்துட்டுது, அல்லது நான் இதை சொல்லணும்னு நடக்கல, ஆனால் இது இப்படி நடந்துட்டுது, ஏனென்று தெரியலேண்டு. அப்போது அது என்னுடைய இதயத்தில் இருந்ததுனால தான் அது வெளியால் வந்தது இல்லையா? அதனால் அது என்னுடைய சூழல் எல்லாத்தையுமே பாதிக்கும். அப்போது நான் வந்து என்ன செய்கிறேன், நிறுத்தத்துக்கு வந்துடுறேன். இந்த பிராமண குடும்பத்தில் கூட சில ரத்தினங்கள் மட்டும்தான் பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்போது நான் வந்து நான் அப்செட் ஆகிட்டேன்னு சொன்னால், என்னுடைய ஸ்திதியில் நான் வந்து செட்டாக இல்லை என்றால், ஒரு பிராமன் என்னால் இழந்தாலும் அது வந்து எனக்கும் வந்து அது தடையாக இருக்கும், மற்றவர்களுக்கும் இருக்கும் இல்லையா? அப்போ மற்றவர்கள் நீங்கள் எப்படி அந்த
ஒரு பிராமணர் போனாலும் அதை எப்படி நீங்க நிரப்புவீங்க இல்லையா? ஒரு கதிரை இருக்குது, அந்த கதிரையில தான் அவர் இருக்கிறார். அந்த அவர் ஏதோ உங்களோட முரண்பட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அந்த கதிரையை எப்படி நீங்க நிரப்புவீங்க? இன்னொரு ஆளை எப்படி அதுக்கு நெருக்கமாக கொண்டு வருவீங்க? அதனால நீங்க நிலையாக இருக்க வேணும். உங்களுடைய மனம் வந்து உங்களுக்கு நீங்க விரும்பாத செயல்களை செய்ய வைக்கக்கூடாது. உங்களுடைய மனம் உங்களை ஆளக்கூடாது. மனம் அது செய்ய முயற்சிக்கும். மனம் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும். ஆனால் நான் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். அதற்கான நிலை, அந்த தேவதை நிலை அடையிறதுக்கு நிலைத்தன்மை, நிலையாக இருக்க வேணும், கவனம் செலுத்த வேணும். அதன் மூலமாகத்தான் என்னால தேவதை நிலையை அடைய முடியும். இந்த 2 நிலையும் இல்லாமல், கவனம் செலுத்துறதும் நிலைத்தன்மையும் இல்லாமல் நான் வந்து தேவதை நிலையை அடைய முடியாது. எனக்கு தூரத்துல தான் இருக்கும். அதனாலதான் உங்களுடைய மனதை வெற்றி கொண்டால் உலகை வெற்றி கொள்ளலாம் என்று அதனாலதான் சொல்லப்படுது. அதனால பாபா வந்து அதை தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிற அந்த முரளியில எப்படி கவனம் செலுத்துறது, எப்படி ஒருமுகப்படுத்துறது, எப்படி அதன் மூலமாக உங்களுடைய தடைகளை நீக்க முடியும். அது உண்மை. ஏனென்று சொன்னால் அதன் மூலமான சக்தி உங்களுக்கு சொல்லும் எது நீங்க செய்ய வேணும் அந்த தடையான நேரத்திலேண்டு. நான் வந்து இனிமையாக இருக்க வேணுமா, பணிவாக இருக்க வேணுமா, நான் வந்து முகம் கொடுக்க வேணுமா, நான் வந்து அல்லது எனக்குள்ள அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள வேணுமா, இது எல்லாமே எனக்கு அந்த ஸ்திடத்தன்மையும் கவனம் செலுத்துறது ஒருமுகப்படுத்தணும் இருக்கும் பொழுதுதான் அது எல்லாமே எனக்கு தெரிய வரும் இயல்பாக. அதனால அந்த சக்தி, ஒருமுகப்படுத்துற சக்தி தான் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கும். அது எனக்கு பாபாவுக்கு நெருக்கமாக கொண்டு போகும். ஏனென்று சொன்னால் நான் ஒன்றில் கவனம் செலுத்துறேன். என்னுடைய உறவு முறைகள் ஒருவரிடம் இருக்குது. அதனால நான் பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். அதனால அதுதான் வந்து என்னுடைய தேவதை நிலையை அடைய உதவி செய்யும். அதன் மூலமாகத்தான், அந்த கவனம் செலுத்துறதன் மூலமாகத்தான் நான் வந்து பற்றற்றவராக இருக்க முடியும், மேலே பறந்து போக முடியும். அதனால பாபா அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னு சொன்னால், பிரம்மா பாபா எப்படி கடைசி 2-3 மாதங்கள் மட்டும் இல்லை, கடைசி வருடங்கள்ல நாங்கள் பாபா பார்த்துருக்கிறோம். ஒரு பக்கம் அன்பாக இருப்பார், ஆனால் பற்றற்றவராகவும் இருப்பார். நாங்கள் பாபா பார்த்துருக்கிறோம், இங்கே பார்த்துருக்கிறோம், எங்களோட இருந்திருக்கிறார். ஆனாலும் இன்னொரு எங்களை தாண்டி அவ்யக்த நிலையிலையும் இருந்திருக்கிறார், சத்தத்துக்கு மேற்பட்ட நிலையிலையும். அதனால பாபா இங்க எங்களுடைய எல்லா விஷயங்களையுமே செய்திருக்கிறார் இந்த உலகத்துல. ஆனால் அது எல்லாமே அவருடைய அந்த நிலையை, அவருடைய ஸ்திதியை பாதிச்சதில்லை. ஸ்திதி வந்து மேன்மையானதாக இருந்தது. அதனால பாபா சொல்றார், நீங்க அதை அனுபவம் செய்ய முடியுமா? ஏனென்று சொன்னால் அப்பதான் மற்றவர்களும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த தேவதை நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் நடக்கும் பொழுது, நான் வந்து அசையும் பொழுது, நான் வந்து இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேணும்? நான் வந்து பாபாவில கவனம் செலுத்தினால், பாபா சொல்லியிருந்தார், தந்தையை போல அசரீதியானவராக இருங்கள், பிரம்மாவை போல தேவதையாக இருங்கள். அதனால 2 வாய்ப்பும் இருக்குது எங்களுக்கு. நான் வந்து புள்ளியாகவும் இருக்கலாம் என்னுடைய வீட்டில் இறைவனோட. அதுக்கு பிறகு என்னுடைய தேவதை நிலை ஒளி உடலையில பிரம்மா பாபாவோடையுமே இருக்க முடியும், என்னுடைய தேவதை தந்தையோட. அதனால சிவ பாபா சொல்றார், உங்களுக்கு பிரம்மா மேல அன்பு இருக்கு, அதனால அவரை போல நீங்கள் ஆக வேணும். அது அப்படித்தான் நீங்க ஆக முடியும். பாபா 3 குணாதிசயங்கள் பற்றி சொல்லியிருந்தார். தேவதை நிலையினுடைய 3 குணாதிசயங்கள் பற்றி சொல்லியிருந்தார். அன்பு, நன்மை செய்கிறது உணர்வு, அது மட்டும் இல்லாமல் மதிப்பு, மரியாதை. என்னுடைய இதயத்தில் அன்பு இருக்கும் பொழுது, எல்லோருக்காகவுமே தூய உணர்வுகள், நல்லாசிகள் மட்டுமே இருக்கும் பொழுது, அப்ப நன்மை செய்யறதுன்றது இறக்கப்படுறதில்லை. நன்மை செய்யறதுன்றது நான் வந்து மற்றவர்களை மேம்படுத்துறது. அந்த நிலை, அந்த நிலையில எல்லாருக்காகவுமே தூய உணர்வு, நல்லாசிகள் மட்டும்தான் நான் கொண்டிருப்பேன்.
அப்ப மற்றவர்களை மேம்படுத்த முடியும். பிறகு மதிப்பு மரியாதை. தேவதை வந்து யாரையும் வேறு பிரித்து பார்க்கறது இல்ல. தேவதை வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி அன்போட தான் பார்க்கிறார். அதனால பாபா சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம், அந்த ஸ்திடத்தன்மை ஸ்திடத்தன்மை இருக்கும் பொழுது உங்களுக்கு சுயமரியாதை இருக்கும். ஸ்திடத்தன்மை இருக்கும் பொழுது உங்களுக்கு சுயமரியாதை இருக்கும். அதுல பாபா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எப்படி என்னுடைய மனம் வந்து ஸ்திடமாக இல்லை என்று சொன்னால் என்னால் சுயமரியாதையில் இருக்க முடியாது. நான் வந்து என்னுடைய மனதை நிலைப்படுத்தி இருக்கும் பொழுது, மனம் வந்து இங்க அலைபாயாமல் இருக்கும் பொழுதுதான், என்னுடைய மனம் என்னை கட்டுப்படுத்தாமல் என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதுதான், அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் என்னால் சுயமரியாதையில் இருக்க முடியும். அப்போதான் என்னால் நிலையான அந்த ஸ்திதியை அடைய சுயமரியாதை இருக்கும். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க முடியும். நான் வந்து என்னுடைய தேவதை நிலையை அடைய முடியும். அது எனக்கு வந்து உதவி செய்யும் இல்லையா? அப்ப நான் மன்மனாபவாக இல்லை என்று சொன்னால், என்னுடைய மனம் வந்து ஸ்திடமானதாக இல்லை என்று சொல்லி சொன்னால் எப்படி நான் கவனம் செலுத்த முடியும்? அதனால மனதை அலைபாய அனுமதிக்க கூடாது. மனதை வந்து உங்களுடைய அந்த அந்த ஸ்திதியில வச்சிருக்க வேணும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவதையாக முடியும். அதுக்கு பிறகு பாபா சொல்லியிருந்தார் முரளியில, பாபா ஏனென்று சொன்னால் டெல்லி, கல்கத்தா, அங்க வந்து பெரிய பெரிய மெகா ப்ரொஜெக்டர்கள் இருந்தது. தாதிஜி சொல்லும் பொழுது பெரிய ப்ரொஜெக்டுகளை பற்றி 2003 அந்த நேரத்தில் 1,00,000 பேருக்கான கூட்டம் சேர்க்க முடியுமாண்டு. அப்போ அவர்களுக்கு அந்த ஊக்கமுற்றாம இருந்தது தாதிஜிக்கு. எல்லாருமே ஓமன்னு சொல்லி எல்லாருமே செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. அகமதாபாத்தில் அந்த புரட்சி நடந்தது, மும்பையில், பிறகு பெரிய பெரிய நகரங்கள் எல்லாமே. அதனால் இந்த டெல்லி, கல்கத்தா கூட அதை செய்திருந்தார்கள். அந்த நேரத்தில் பாபா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், கல்கத்தாக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது வெற்றி உங்களுக்கு பிறப்புரிமையாக இருக்குது. பாபா 3 வார்த்தைகள் சொல்லியிருந்தார். அதில் கூட பாபா சொன்னது, ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது, அன்பு இருக்கும் பொழுது, தைரியம் இருக்கும் பொழுது. இது கூட ஒரு அற்புதமான விஷயம். ஏனென்று சொன்னால் ஒத்துழைப்பு சரி, அப்போ அந்த அந்த மனம் ஸ்திடமாக இருக்கும் பொழுது, சுயமரியாதை இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்கும் பொழுது, அதனால் என்னால் ஒத்துழைக்க முடியும் எல்லாரோடையும். அந்த உறவு முறைகள் இல்லையா, எல்லோரோடையுமே நான் வந்து அப்போ இயல்பாகவே என்னால் ஒத்துழைக்க முடியும். நான் அதை பயிற்சி செய்யலைன்னு சொன்னால் என்னால் ஒத்துழைக்க முடியாது. அந்த இல்லை என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த உறவே இருக்காது இல்லையா. அதனால் உறவு முறைகள் வந்து நான் அதில் நிலையாக இருக்கும் பொழுது நான் சுயமரியாதையில் இருக்க முடியும். அப்போ எனக்கு வந்து இயல்பாகவே ஒத்துழைப்பு கிடைக்கும். அப்போ அது எது எங்களுக்கு வந்து எங்களை நெருக்கமாக கொண்டு போகும்னு சொன்னால் அந்த அன்பு. அதனால் பாபா அன்பு பற்றி பேசியிருந்தார். அதுக்கு பிறகு 3வது விஷயம் தைரியம். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னு சொன்னால் அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. சின்ன விஷயங்களை செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படும். இப்போ ஒரு சின்ன விஷயம் இல்லை, இப்போ அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அப்போ அதுக்கு நிறைய தைரியம் வேணும். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் இல்லையா. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒத்துழைப்பு இருக்குது, அன்பு இருக்குதுன்னு சொன்னால் இயல்பாகவே உங்களுக்கு தைரியம் வரும் இல்லையா. ஆனால் அது சுயநலமற்றதாக இருக்க வேணும். நான் எனக்கு வேணுமென்றதுக்காக செய்யக்கூடாது. என்னுடைய நன்மைக்காக எனக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு ஒரு வசதி வேணும் என்றதுக்காக அதை செய்யக்கூடாது. பாபா என்ன வேணும், பாபாவுக்கான விஷயம் என்று சொல்லி ஒரு விஷயம் செய்யக்குள்ள தான் மற்றவர்களுடைய பாக்கியத்தை நான் உருவாக்க முடியும். அதனால் அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அப்போ சுயநலமற்ற விஷயங்களில் தான் வெற்றி கிடைக்கும். அதனால தான் பாபா சொல்லியிருந்தார், ஆனால்
அதற்கான கருவி தைரியம் இருக்க வேணும், அன்பு இருக்க வேணும், ஒத்துழைப்பு இருக்க வேணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுயநலமற்ற நோக்கமாகவும் அது இருக்க வேணும். பெரிய விஷயங்களை நாங்கள் செய்யும் பொழுது, பெரிய குடும்பம் இருக்குது என்னோட, எல்லாரோடையுமே அன்பும் மரியாதையுமான உறவு முறை இருக்குது. அதனால பாபானுடைய நினைவோட, பாபானுடைய சக்தியோட என்னால் அதை செய்ய முடியும், அது நடக்கும் என்றது. அதனால அது கூட ஒரு நல்ல விஷயம். அதை வாசிக்கும் பொழுது அதுக்கு பிறகு பாபா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், வித்தியாசமான ஒரு கோணத்தில் சொல்லியிருந்தார், இறைவனை வெளிப்படுத்துறதை பற்றி. எப்படி கும்பகர்ணர்கள் வந்து பாரதத்திலிருந்து விழிப்பார்கள் என்றதை பற்றி. நாங்கள் வளமையாக என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், மைக் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு போய் இறைவனுடைய செய்தியை கொடுத்து மக்கள் நம்புவார்கள் என்று, மக்கள் வந்து அதை பற்றி கேட்பார்கள் என்று, அவர்களை மேம்படுத்தும் என்று. அதனால பாபா இதை வித்தியாசமாக சொல்லியிருந்தேன் இந்த முரளியில. நீங்க இங்க இந்தியாவில் நல்ல விஷயம் செய்கிறீங்க, அது நேஷனல் டெலிவிஷன்ல எல்லாத்துலேயுமே வருது. ஆனால் அது வந்து இந்தியாவில் மட்டும்தான் கவரப்படுது. ஆனால் அந்த சத்தம் வந்து வெளிநாட்டுக்கும் போக வேணும். இந்தியாவில் உள்ள வெளிநாடுகளில் நியூஸ் பேப்பர்கள் எல்லாமே அந்த செய்தி வர வேணும். இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்குள்ள போய் சேர்ந்தால் அதனுடைய தாக்கம் வந்து பாரதத்துக்கு திரும்ப வரும் என்று. அப்போ வந்து மக்கள் கேட்பார்கள், இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது என்று. லண்டன் டைம் அல்லது நியூயார்க் டைம் நியூஸ் பேப்பரில் இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் இது இருந்தால் அப்போ ஏதோ ஒரு விசேஷமானது என்று சொல்லலாம் இல்லையா? அதனால் இந்தியாவில் இருக்கிற கும்பகர்ணர்கள் அதன் மூலமாகத்தான் வெளித்தழுவார்கள் என்று, தகவல்கள் தொழில்நுட்பம் மூலமாக. அதனால தான் அது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை பற்றி நாங்கள் வாசிக்கும் பொழுது அதுக்கு பிறகு பாபா சொல்லியிருந்தார், குமாரிகளுக்கு பாபா வந்து தன்னுடைய இதில் சொல்லியிருந்தார். பாபா வந்து இதை ஒஃபிஷியலாக சொல்லியிருந்தார். பாபா வந்து சீரியஸாக இது வந்து ஒரு நகைச்சுவையான விஷயமோ அல்லது இலகுவான விஷயமோ இல்லை, ஆழமான விஷயம் பாபா இந்த முரளியில் சொல்லியிருந்தார். குமாரர்களுக்கும் குமாரிகளுக்கும் இது வந்து மிக முக்கியமான விஷயம், சீரியஸான விஷயம். பாபா என்ன சொல்லியிருந்தான்னு சொன்னால், தூய்மையற்ற எண்ணம் உங்களுடைய கனவில் வந்தாலும் கூட அது பாவம். நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். என்னுடைய கனவில் ஒரு விஷயம் வருது என்றால் கண்டிப்பாக என்னுடைய எண்ணத்தில் வந்தால் தான் அது கனவில் வந்திருக்கும் இல்லையா? அப்போ என்னுடைய பார்வைகள், என்னுடைய நடத்தைகள் மாறுது இல்லையா? அதனால பாபா வந்து மிக உறுதியாக சொல்றார், நீங்க வந்து பிரம்மாவினுடைய வாய்வழி தோன்றல்கள், நீங்க எல்லாருமே சகோதர சகோதரிகள். அதனால இந்த விஷயம் நீங்க மறக்கக்கூடாது. உங்களுடைய கனவில் கூட நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தொட அனுமதிக்க கூடாது. இதை பற்றி நீங்க கனவு கூட காணக்கூடாது. நீங்க வந்து அந்த எல்லையை தாண்டி போனீங்கன்னு சொன்னால், பாபானுடைய மரியாதையை தாண்டி போனீங்கன்னு சொல்லி சொன்னால், சின்னதாக இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இது பெரிய விஷயம் இல்லை. பாபா அப்படி பார்க்கல. பாபா எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், நீங்க இங்க இருக்கிறீங்க, பிராமணனா இருக்கிறீங்க, குமாரா இருக்கிறீங்க, குமாரியாக இருக்கிறீங்க. அதனால ஒரு சின்ன விஷயமும் அங்க பெருசு. ஏன்னு சொன்னா நீங்க என்ன சத்தியம் செய்திருக்கிறீங்க. அதனால பாபா வந்து, நான் என்னுடைய சத்தியத்தை ஒவ்வொரு வருஷமும் நான் சத்தியம் செய்கிறேன். எந்த நேரமாக இருந்தாலும் 18 ஜனவரியாக இருக்கலாம், 1 ஜனவரியாக 1ஆம் தேதி ஜனவரியாக இருக்கலாம், அல்லது ஹோலியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நாள் நீங்க வந்து சத்தியம் செய்கிறீங்க பாபாவுக்கு. ஆனால் இங்க குறிக்கோள் என்னன்னு சொன்னால், நான் சத்தியம் செய்தால் அதற்கு மீற முடியாது, அதை நிறைவேற்றி ஆக வேணும். அல்லது நான் அந்த எல்லையை தாண்டினால் நான் வந்து அதுல கவனஈனமாக இருக்க முடியாது. அது முக்கியம், அது ஆழமான விஷயம். அதனால பாபா வந்து
பாபா விலகி இருந்து தர்மராஜாக மாறுவார். அதனால ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னால் அது செய்யலாம். பாபா இருப்பார், பிரம்மா பாபாவும் இருப்பார். ஆனால் தண்டனை நடக்கும் இல்லையா? அதனால அகரீதியான துன்பம், அகரீதியான ஸ்ட்ரெஸ், அசரீதியான அழுத்தம், பௌதிகமாக யாரும் உங்களை வந்து அடிக்க போறதில்ல, அல்லது உங்களுடைய தலையில குட்ட போறதில்ல, அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இது அகரீதியான விஷயம் இல்லையா? அதனால நீங்க பாபாவை கோமன்னு சொல்றீங்க, அதை நீங்க மீறினீங்கன்னு சொன்னால், அந்த சத்தியத்தை மீறினீங்கன்னு சொல்லி சொன்னால், அதற்குள்ள குழப்பத்தை உருவாக்குறீங்க இல்லையா? அகத்திலேயுமே நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதனால பாபா சொல்லியிருக்கிறார், அப்படித்தான் இது நடக்க போகுது. தர்மராஜ் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அந்த புரிந்துணர்வு உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? நீங்க அந்த கர்மத்தை தீர்த்தே ஆக வேணும். அதனால இந்த முரளி நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கிற முரளி. ஆனால் இந்த பக்கம் விசேஷமாக முதல் தடவையாக நான் வந்து பாபா இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்றதை நான் கேள்விப்படுறேன். ஏன் வந்து இது முக்கியம், நீங்க மரியாதைகளை பின்பற்றுறது ஏன் முக்கியம், ஏன் கட்டளைகளை பின்பற்றுறது முக்கியம் என்றதுக்கு. அதுக்கு பிறகு பாபா திரும்ப வந்து சொல்லியிருந்தார், மனம் பற்றி மனதினுடைய மாஸ்டராக இருங்கள், அப்பொழுதுதான் உங்களால் அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால இது எல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில். அர்ணபன், தேங்க்யூ ஜெயந்திபன். அப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் பாபா சொல்லியிருந்தார், எந்த ஒரு நடத்தையில கூட எந்த ஒரு தொடுகையும் இருக்கக்கூடாது, பார்வையில கூட எந்த ஒரு தொடுகையும் இருக்கக்கூடாது என்று. அப்ப நாங்க யாரையாவது பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா, யாரையாவது தொடுறதை பற்றி சிந்திக்கிறோம், அல்லது ஏன்னு சொல்லி சொன்னால் ஜெயந்திபன், இங்க ஒரு விஷயம் இருக்குது. நாங்க வந்து சரீரத்தோட அன்பு செலுத்துறது இல்லை, குணாதிசயத்தில் அன்பு செலுத்துறோம் இல்லையா? சில ஆத்மாக்களுடைய குணாதிசயங்கள்ல அன்புறோம். யாராவது புத்திசாலித்தனமா இருந்தா அவர்கள எங்களுக்கு விருப்பம் வருது, அது கூட ஒரு தொடுகை தான் இல்லையா? அதை பற்றி நீங்க ஏதாவது சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இல்லையா, தெளிவாக நீங்க விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஜெயந்திபன் சொன்னா 2 விஷயம் இருக்குது தொடுகையை பற்றி. தொடுகை என்றதை பற்றி பாபா 2 விஷயம் சொல்லியிருக்கிறார். ஒன்று வந்து பௌதிகமான தொடுகை, பாபாவுக்கு தெரியும் அது வந்து நிறைய குழப்பத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால நான் சொல்ல முடியாது, இது நான் சும்மா தொட்ட நான் என்று சொல்ல முடியாது. பாபாவுக்கு தெரியும் மாயை வந்து மிகவும் புத்திசாலி அண்டு. அதனால சின்ன ஒரு தொடுகையும் கூட உங்களுக்கு வந்து மாயைக்கான கதவை திறக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு பாபா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தது, தொடுகைன்றதை பற்றி, நான் வந்து அவர்களில் ஆதிக்கம் செலுத்த விரும்புறது அல்லது நான் அவர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நடத்தை அவர்கள் என்ன நினைவு செய்யணும் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா? அவர்கள் என்னட்ட கவரப்பட்டிருக்கணும் என்று, என்ன அவர்கள் புகழ வேணும் என்று நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய பார்வை, என்னுடைய செயல்கள் அது மாதிரி தான் நான் அவர்களோட நடக்கிறேன் இல்லையா? அவர்கள்ட்ட இருந்து நான் அவர்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்குற மாதிரி இல்லையா? அல்லது நான் அவர்களால் தொடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் என்னென்ன ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறார்கள். பௌதிகமான தொடுகை இல்லை, ஆனால் அவர்கள் என்னில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் என்னோட இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லையா? நான் அவர்களோட பேசுகிறேன், அவர்களை பற்றியே சிந்திக்கிறேன், அவர்களே தொடர்பில் இருக்கிறேன். இன்றைக்கு நிறைய தொழில்நுட்ப வசதிகள் இருக்குது இல்லையா? யாரோடையும் நீங்கள் யாரும் தொடர்பு கொள்ளலாம். மதுமல்ல அந்த நேரத்தில் ஒரே ஒரு டெலிஃபோன் தான் இருந்தது ஈஷுதாதி இந்த ஆஃபீஸில் இல்லையா? பிறகுதான் இன்னொரு டெலிஃபோன் சிஸ்டத்தில் இப்போ வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வந்தது. இப்போ எல்லாருமே நீங்கள் 2-3 டெலிஃபோனை கொண்டு திரியுங்க உங்களோட பாக்கெட்டில். நாங்கள் அதிலிருந்து நிறைய தாண்டி வந்துட்டோம் இல்லையா?
எல்லாமே அந்த காலத்துல எல்லாமே அடிப்படையாக அதனால இந்த உலகம் வந்து மாறி இருக்குது இல்லையா? எல்லாமே மாறி இருக்குது இல்லையா? நீங்க உங்களை சுத்தி இருக்கிற அந்த எல்லாமே உங்களை கவரும். ஆனால் பாபா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு தொடுகையுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய நடத்தையிலேயோ, உங்களுடைய பார்வையிலேயோ, உங்களுடைய புத்தியிலேயோ எதுவுமே இருக்கக்கூடாது. முதலாவது வந்து தெளிவாக பாபா சொல்லியிருக்கிறார். இப்போ சூட்சுமமான விஷயத்தை பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறார். நான் வந்து யாருடைய தாக்கமாவது எனக்கு இருக்குதா, அல்லது நான் யாரையாவது ஆதிக்கம் செலுத்த வைக்க விரும்புறேனா இல்லையா? அப்ப ஒரே ஒரு தந்தையத்தான் எனக்கு ஒரு எல்லாமே இருக்க வேண்டும், ஒரு அழிவற்ற ஒரு முறைதான் இருக்க வேண்டும். அதனால இது பற்றி தான் பாபா சொல்லியிருந்தார். தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லது. இன்னொரு விஷயம் கூட, பிரம்மா தர்மராஜுக்கு பக்கத்தில் இருப்பார் என்றது பற்றி அது தெளிவு. ஆனால் சின்ன கருணை கூட இருக்காது அந்த நேரத்தில் நாங்க முயற்சி செய்யறதுக்கு. முயற்சி இப்பதான், கருணை இப்பதான். பாபா பார்க்கிறார் இல்லையா? நான் வந்து நேர்மையாக முயற்சி செய்யும் பொழுது, தைரியமாக முயற்சி செய்யும் பொழுது என்ன நடந்ததோ எல்லாம் நடந்துட்டுது. ஆனால் இன்றைக்கு நான் வந்து உறுதியாக இருக்கிறேன். என்னுடைய அக நிலை வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கவர்ச்சியும் இருக்க வேண்டும், எந்த ஒரு கவர்ச்சியுமே இருக்கக்கூடாது. என்னுடைய பாதுகாப்புக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் அந்த பிராமண சூழல்ல இருக்கிறேன். பாபா அதை பார்க்கிறார் இல்லையா? அப்போ பாபா எனக்கு வந்து அதை கொடுக்குறார். ஆனால் இப்ப இந்த நிலையெல்லாம் நாங்க தாண்டி வந்திருக்கிறோம், இந்த கடைசி நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால பாபா எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறார். இப்பயும் அவர் எங்களை மறந்து மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இப்பவும் நான் வந்து இன்னமும் வந்து இன்னொரு நபர்ல நான் வந்து கவரப்படுறேன் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நான் கூட இதை பற்றி சிந்திச்சிருந்தேன், பிரம்மா இருப்பார்ன்றதை பற்றி. ஏனென்று சொன்னால், இப்போ வரைக்கும் நான் என்ன சிந்திச்சு கொண்டிருந்தேன்னு சொன்னால், தர்மராஜ் பிரம்மா பாபானுடைய ரூபத்துல தான் இருப்பார். சிவபாபா அழிவற்றவர், அசரீதியானவர். நாங்க தர்மராஜுக்கு முன்னுக்கு வரும் பொழுது தர்மராஜ் எப்படி இருப்பார் என்றதை பற்றி என்னுடைய மனதில் நான் எப்பயுமே நினைச்சது என்னென்னு சொன்னால், தர்மராஜ் ராஜ்யத்தை யார் ஸ்தாபிக்கிறாரோ அவர் பிரம்ம பாபா தான் தர்மராஜாக இருப்பார். சிவபாபா பிரம்ம பாபா ஊடாக தர்மராஜாக இருப்பார். அதனால பிரம்ம பாபா இருப்பார் அங்க. பாபா வந்து இதை வித்தியாசமான ரூபத்தில் சொல்லியிருக்கிறார். அங்க கருணை இருக்காது, அன்பு இருக்காது, ஒரு ஒரு எந்த ஒரு எல்லையுமே இருக்காது அங்க. அதுல ஒரு சொல்லி கூட துள்ளி கூட உங்களுக்கு மேல கருணையோ அல்லது இதோ இருக்காது அந்த நேரத்தில். தர்மராஜ் தான். அதனால சாக்கர பாபானுடைய நாட்கள்ல இந்த பாக்கியம் இருக்கிறவர்கள் அது உங்களுடைய பாக்கியம். அவ்யக்த பாப்தாவனுடைய பாக்கியம் இருக்கிறவர்கள் அது உங்களுடைய பாக்கியம். எங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தது இல்லையா? இப்போ இருக்கிறவர்களுக்கு சாக்கார பாபானுடைய அல்லது வந்து அவ்யக்த பாபானுடைய இதுவுமே இல்லை. அதனால நான் பிராமணர்களை பற்றி தான் சிந்திக்கிறேன். ஆனா நீங்க முயற்சி செய்ய வேணும் இல்லையா? அதனால யாருக்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு இருந்ததோ அவர்கள் வந்து நெருக்கமாக போக முடியும். அதனால பாபா இந்த முரளியில் என்ன சொல்றேன்னு சொன்னால், நான் இப்போ வந்து இப்போ ஒஃபிஷியல், இது வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலான, இது வந்து உறுதியான நிலை. அதனால நீங்க இதை கேட்க வேணும். இது ஒரு காதால கேட்டு இன்னொரு காதால விடுற விஷயம் கிடையாது. இது இப்படித்தான் இருக்க வேணும், தெளிவாக இருக்க வேணும் உங்களுக்கு. அதனால பிரம்மா பாபா, தந்தை, ஆசிரியர், சத்குரு எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆனால் பிறகு பிரம்ம பாபா பற்றற்றவராக தர்மராஜாக இருப்பார். விஷயங்கள் எல்லாமே நடக்கும், எல்லாமே உங்களுக்கு சொல்லப்படும். ஆனால் பிரம்ம பாபா மேலே இருப்பார். இன்னொருத்தர் சொல்லுங்கன்னு சொன்னால்,
பிரம்மா பாபா அது குமார் குமாரிகளுக்கு தான் சொல்றாருண்டு என்று சொல்லியிருந்துச்சுன்னா, ஆனால் இல்லை, இது எல்லாருக்குமானது. அது குமார் குமாரிகளுக்காக மட்டும் சொன்னாலும் அல்ல, எல்லாருக்காகவும். தாய்மார்களுக்கு கூட பாபா தாய்மார்களை பற்றி கூட சொல்லியிருந்தார். பற்று கூட ஒரு பாவம் தான் இல்லையா? பற்று கூட தூய்மையின்மைதான். அதனால பாபா யாரையுமே விட்டு வைக்க இல்லை, யாரையுமே பாபா விட இல்லை, எல்லாருக்காகவும் தான். பாபாக்கு முன்னால யார் இருந்தார்களோ அவர்களுக்கு சொல்லி இருந்தாலும் பாபா எல்லாருக்காகவும் தான் சொல்லியிருந்தார். குமார் குமாரிகளுக்கு விசேஷமாக சொல்லியிருந்தாலும் இது எல்லாருக்குமானது தான். தாய்மார்களுக்கு கூட பாபா அதில் சொல்லியிருந்தார் இல்லையா? பற்று கூட ஒரு பாவம் தான். பாபா முழு பேருக்கும் தான் முரளி சொல்றாரு இல்லையா? அதனால நான் இப்ப ஒபிஷியலாக இருக்கிறேன் உங்களோட. தேங்க்யூ ஜெயந்திபன். நான் ஒரு விஷயம் சிந்திச்சேன் என்னுடைய ஆரம்ப காலங்களை பற்றி. கடிதங்கள் வரும் பொழுது நியூயார்க்கில் நான் இருக்கும் பொழுது மொய்னி பென் ஒரு கடிதம் வாசிக்கும் பொழுது என்ன சொன்னால், யாராவது ஒரு ஆளுடைய அந்த லெட்டரை வாசிக்கிறத பற்றி மொய்னி பென் கேட்டார்கள். எதுவுமே மறைக்கிறதுக்கு இல்லை. அதனால அந்த காலங்களில் நீங்க பாபாவுக்கு எழுதுற கடிதங்கள் கூட வாசிப்பார்கள் இல்லையா? அதனால அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த பாபா என்ன சொன்னா, நீங்க முயற்சி செய்யறீங்க, உங்களுடைய தரத்துக்கு ஏற்றால் போல முயற்சி செய்யறீங்கன்ட்டு. அப்ப முதலாவது கேள்வி அதுல, எப்படி பாபா உங்களுடைய அந்த தரத்தை நியமிக்கிறார்? எப்படி பாபா எங்களுடைய தரத்தை அளக்கிறார் இல்லையா? அப்போ எங்களுடைய தரம், எங்களுடைய உண்மையான நிலை ரெண்டுமே உண்டா, அல்லது நாங்கள் எப்படி அதை நிரப்புறது? பாபா என்னுடைய தரத்தை, என்னுடைய தராதரத்தை அளக்க வேண்டியதில்லை. நான் என்னுடைய தரத்துக்கு ஏற்றால் போல நான் முயற்சி செய்கிறேன் இல்லையா? என்னுடைய தகுதி, தராதரம் என்றதை விட என்னுடைய தகுதி, எனக்கான நிலைப்பாடு எப்படி இருக்குது, என்னுடைய தரம், என்னுடைய தகுதி எப்படியோ அது கேட்டால் போல நான் முயற்சி செய்கிறேன். உங்களுடைய தகுதி கேட்டால் போலதான் நீங்க கவனம் செலுத்துறீங்க, உங்களுடைய தகுதி கேட்டால் போலதான் நீங்க முயற்சி செய்யறீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் இல்லையா? எல்லாமே உங்களுடைய தகுதி. பாபா யாரையுமே அளக்க இல்லை, நான் தான். எது என்னுடைய தரம், என்னுடைய கவனம் செலுத்துற தன்மை எவ்வளவு இருக்குது, அதை நானே அதிகரிக்க முடியும். என்னுடைய தராதரத்தை, என்னுடைய கெப்பாசிட்டியை நான் அதிகரிக்க முடியும். இப்ப நடுத்தரமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்ப எனக்கு விழிப்புணர்வு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய தராதரத்தை நான் அதிகரித்து கொள்ள முடியும். என்னுடைய தகுதியை நான் உயர்த்த முடியும், வேகமாகவே என்னால் உயர்த்த முடியும். என்னுடைய கொள்ளளவு, ஒவ்வொருவருமே நீங்க உங்களுடைய கொள்ளளவுக்கு ஏற்ப நிரப்பிக் கொள்றீங்க. ஆனால் இப்ப அந்த கொள்ளளவை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும், உங்களுடைய தரத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். பாபா சொல்றேன்னு சொன்னா, நான் எப்படி உயர்ந்த நிலை அடைகிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன். சில பேர் அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி முயற்சி செய்கிறார்கள், அவர்களுக்கு அது கஷ்டமாக இல்லை. என்னன்னு சொன்னால், அவர்கள் பாபாவில் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் நான் இவ்வளவுதான் என்னால செய்ய இயலும், இதுதான் என்னுடைய தரம், இதுதான் என்னுடைய கொள்ளளவு என்று சொன்னால், பாபா சொல்ற அப்போ ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? நீங்க உங்களுடைய கொள்ளளவை தீர்மானிக்கும் பொழுது அதுக்கு மேல பாபா எதுவும் செய்ய முடியாது. அப்போ நான் ஆத்மா, நான் என்னைக்கு ஒரு எல்லையை கொடுக்குறேன் இல்லையா? என்னுடைய சமஸ்காரத்தினால, என்னுடைய கர்மத்தினால நான் எனக்கே ஒரு எல்லையை கொடுக்குறேன். எல்லாமே எங்களுடைய கையில தான் இருக்குது. அடிப்படையில சில ஆத்மாக்களால ஒரு முயற்சி செய்யவே முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால், அவர்களுடைய கொள்ளளவு அவ்வளவுதான் இல்லையா? பௌதிகமாக கூட சில பேரால 10-12 மணித்தியாலம் வேலை செய்ய முடியும், சில பேரால 6 மணித்தியாலம் தான் வேலை செய்ய முடியும். அப்ப அது என்னது? அது ஆத்மாவில் இருக்கிற விஷயம்தான் இல்லையா?
ஜெயந்திபன் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, யாரால அதுக்கு மேல் அவர்களால முயற்சிக்க முடியலை என்று சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? ஜெயந்திபன் என்ன சொல்றான்னு சொன்னால், சில நேரத்தில் ஒரு எல்லை இருக்குது. எனக்கு தெரியும் அதை அதை தாண்டி நான் முயற்சித்தால் முடியும் என்று. ஆனாலும் நான் அந்த முயற்சியை செய்யாம இருக்கிறேன் அதுக்கு. அதனால பாபா வந்து பிறகு நான் வந்து கவலைப்படக்கூடாது. நான் என்னுடைய இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் என்று சொன்னால் பாபா சொல்வார், சரி குழந்தை பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரியும் நான் வந்து என்னால நல்லா செய்ய முடியும் என்று. ஆனால் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யலை என்று சொன்னால் அப்போ அந்த நேரத்துல எனக்கு வந்து பச்சாதாபம் இருக்கும். அதனால பாபா சொல்றார், அந்த நேரத்துல நீங்க வந்து துன்பப்படுறதுல பிரயோசனம் கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நீங்க இழக்கும் பொழுது, இப்ப குளிர் வெளியால நீங்க உங்களுடைய நல்லா கவர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்க வெளியால போய் செய்யலாம் இல்லையா? வெளியால போகலாம், ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு எக்ஸசைஸோ ஷாப்பிங்கோ போய் செய்யலாம். வெளியால குளிரா இருக்குது, என்னட்ட வந்து போமான உடுப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நான் கவனஈனமா இருக்கிறேன், எனக்கு களைப்பு அல்லது எனக்கு விஷயமா இருக்குது, பரவாயில்லை நான் வீட்டை இருக்கிறேன் என்று சொன்னால் எல்லாமே இருக்குது, மொத்தமான உடுப்பு இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் நான் வெளியால போக விருப்பம் இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ அது நான் அந்த என்னுடைய தகுதிக்கு ஏத்தால் போல அந்த முயற்சியை நான் செய்யல இல்லையா? அதுதான் பாபா பார்க்கிறார். சில பேர்கிட்ட வந்து அந்த வாய்ப்பீர்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் அவர்கள் அதை செய்யறதுக்கு அவர்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு முறைப்பாடு செய்கிறார்கள், பாபா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று. பாபா சொல்றேன்னு சொன்னால் அது உண்மை இல்லை. எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது, எல்லாருக்குமே சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகிறது. அதை நான் எப்படி எடுத்துக்கொள்றேன் என்றதுதான் இல்லையா? அற்புதம், தேங்க்யூ ஜெயந்திபன். அதோடு சேர்ந்து இந்த கேள்வியை கேட்கலாம், மனதை வென்றவர்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவார்கள் என்று. உதாரணமாக எனக்கு ஞாபகம் இருக்கு ஜெயந்திபன், நான் வந்து இந்த தலைக்கு போடுற பேண்ட் வேண்டி கொண்டு வந்தேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஜெயந்திபன், நீங்கள் அதை பயன்படுத்த போறீங்களாண்டு. ஜெயந்திபன் சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையண்டு. நான் கேட்டேன் ஏனென்று. நீங்கள் சொன்னீங்க எனக்கு தேவையில்லை, நான் இதில் தங்கி இருக்க விருப்பம் இல்லை என்று. ஆரம்ப காலங்களில் உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் ரிப்பனும் கட்டுறதில்லை, பேண்டும் கட்டுறதில்லை. அப்போ ஒரு சின்ன உதாரணம். அதனால உங்களுடைய மனதை வெற்றி, உங்களுடைய மனதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கண்டா எனக்கு இது தேவையில்லை என்று, அதை நான் வந்து வேண்டு கொண்டுட்டேன். அதனால வேற ஏதாவது அதை பற்றி கதைகள் இருக்குதா அல்லது நீங்க உங்களுடைய மனதை வென்றதை பற்றிய உதாரணங்கள் இருக்குதா என்று. உலகத்தை வெற்றி கொள்ற பற்றிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ என்னட்ட ஒரு ஆள் கேட்டார்கள், ஒரு படம் அனுப்பி கேட்டார்கள், இந்த கலர் அல்லது அந்த கலர் வேணுமா, இந்த சைஸ் அந்த சைஸ் வேணுமாண்டு. நான் சிந்திச்சு பார்த்தேன். நான் அவர்களுக்கு சொன்னேன், என்னட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்தியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லையண்டு. எந்த ஒரு படமும் தேவையில்லை, எந்த ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் எனக்கு அவர்கள் வழங்குறான்றதுக்காக எனக்கு தேவையில்லை இல்லையா? நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்னேன், என்னட்ட இருக்குது இல்லையா, அதனால எதுவுமே தேவையில்லையன்று. அதை அவர்கள் புரிஞ்சு கொண்டார்கள். அதனால இது இலகுவான விஷயம்தான். எனக்கு வேணும் வேணும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. யாரோ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பார், நீங்க வேண்டாம் என்றாலும் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அது வந்து உங்களுக்கு பேர்ந்து ஒரு கவர்ச்சியாக இருக்கும், எடுக்கட்டா வேண்டாமான்றது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள், அது அந்த மனதை நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும், மனதுக்கு அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பத்தான் உங்களால வந்து அந்த நிலையை அடைய முடியும். பாபா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் வந்து சொல்றேன், நான் வந்து பரந்தாமத்தை அனுபவம் செய்யணும் என்று சொல்றேன். அப்போ என்னுடைய மனதை அந்த பரந்தாமத்தில் வச்சிருக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. அப்போ அந்த நிலை எப்படி இருக்குது? என்னுடைய மனது எனக்கு கட்டுப்பட்டு இருக்குது, மனம் இங்கே அங்கேண்டு போகல, மனம் என்ன இங்கே எங்கேண்டு கவரையில. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இறைவனை நினைவு செய்ய வேண்டும், இறைவனோட தொடர்பில் இருக்க வேண்டும், அந்த தூய்மைப்படுத்த வேண்டும் என்ன. அதனால அந்த நிலைக்கு அதுதான்
அந்த நிலைக்கு நான் வந்து மாஸ்டர். எதுவுமே என்னை கவரக்கூடாது, எதுவுமே எனக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, எதுவுமே வீணானதாக எதிர்மறையானதாக இருக்கக்கூடாது. அப்போதான் நான் வந்து உலகத்தினுடைய மாஸ்டராக இருக்க முடியும். தேங்க்யூ ஜெயந்திபன், அற்புதம். இன்னொரு கேள்வி. ஒரு பக்கம் பாபா சொல்லியிருந்தார், நீங்க வந்து கோபப்படுறவர்கள இருந்து விலகி இருக்க சொல்லிண்டு. இன்னொரு அவ்யக்த முரளியில பாபா சொல்லியிருந்தார், நீங்க வந்து அவர்களுக்கு சாக்காஸ் கொடுக்க வேணும், அவர்களுக்கு நன்மை செய்யணும் என்று. அப்ப என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னால், பாபா வந்து முரண்பாடான விஷயங்களை சொல்றாராண்டு. எப்படி எங்களை பாதுகாத்து கொள்றது அந்த மாதிரி ஆக்கள்கிட்ட இருந்து? அவர்களுக்கு சேவை செய்யணும், ஆனால் எங்களை பாதுகாக்க வேண்டும் இல்லையா? ஜெயதீப் என்ன சொன்னா, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு முன்னுக்கு இருக்கிற நபர் கோபப்படுறார், அவர்களுடைய அந்த கோபம் அதிகரித்து கொண்டு போகுது. நான் அவர்களுக்கூட நான் வந்து போட்டியிட முடியாது. போட்டியிட்டால் அது வந்து என்னுடைய நேரமும் சக்தியும் வீணாகுது என்று அவர்கள் கேட்க போறது இல்லை. அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த நிலையே இல்லை, அந்த விழிப்புணர்வே இல்லை, அவர்கள் கேட்கறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டார்கள். அதனால நான் அமைதியாக இருக்க வேண்டும், அந்த நிலையை கடந்து போக வேண்டும், அதில் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், அந்த நேரத்தில் நான் என்ன முயற்சி செய்தாலும் அது வந்து வேலை செய்யாது இல்லையா? அதனால அந்த நேரத்தில் உண்மையாகவே அகர் ரீதியாக நான் வந்து அந்த நிலையிலிருந்து விடுபட்டிருக்க வேணும். அதுதான் விடுபடுற சக்தி இல்லையா? ஆமை உங்களுக்கு தெரியும். பிறகு நான் பாபாவோட யோகம் செய்யும் பொழுது அவர்கள் என்னுடைய மனதுக்கு வந்தால் அவர்களுக்கு பாபானுடைய ஒளியையும் சக்தியையும் கொடுக்கலாம். நான் ரெண்டுமே செய்யலாம். என்னுடைய புத்தியில அவர்கள் இப்படி இல்லை, அவர்கள் அப்படி இல்லை, அவர்கள் வந்து கோபக்காரர்கள் என்றது கிடையாது இல்லையா? அப்ப எனக்குள்ள அந்த கோபம் இருக்காது. அவர்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அவர் கோபக்காரர், அவர் இப்படி அப்படின்றது எதுவுமே இல்லை. அப்போ ஒரு பற்றற்ற நிலையில இருக்கிறேன், அவர்களை பற்றி எனக்கு சிந்தனை இல்லை இல்லையா? அதை பேசிக்கொண்டு போறதுல பிரயோசனம் இல்லை. அதனால அங்கேயே முடிச்சிடலாம். பிறகு எனக்கு வந்து அமைதியாக இருக்கும் பொழுது, நான் பாபாவோட இருக்கும் பொழுது என்னால் அவர்களுக்கு தூய உணர்வுகளையும் நல்ல ஆசைகளையும் கொடுக்க முடியும். சில நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் அது வேலை செய்யும், சில நேரம் வேகமாகவே அது வேலை செய்யும், சில நேரங்களில் நேரம் எடுக்கும் இல்லையா? சில நேரங்களில் வந்து அது நாங்கள் வந்து என்னுடைய கோபம் வந்து வெளிப்படக்கூடாது. என்னுடைய ஸ்திதி வந்து அமைதியாகவும் நிலையானதாகவும் இருக்க வேணும். அவர்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதனால நான் திரும்ப அவர்களோட நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப நான் அந்த நிகழ்ச்சியை பற்றி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. நான் ஞாபகப்படுத்துறேன்டா அப்ப அந்த நிலையினுடைய கோபம் எனக்குள்ள இருக்குது என்றுதான் அர்த்தம் இல்லையா? அதனால என்னுடைய சமஸ்காரம், என்னுடைய சுபாவம் வந்து அந்த மாதிரி இருக்க வேணும் இல்லையா? அதனால பாபா என்ன சொல்றார்? பாபா வந்து உங்களை அமைதியாக இருக்க சொல்றார். பாபா வந்து கோபமான உணர்வுகளை கொண்டிருக்க சொல்ல இல்லை, அல்லது தூய்மையற்ற எண்ணங்களை கொண்டிருக்க சொல்ல இல்லை. அதனால ஓம் சாந்தி, உண்மையாகவே ஓம் சாந்தி. அதுக்கு பிறகு அவர்களுக்கு தூய உணர்வுகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது அது வேலை செய்யும். தேங்க்யூ ஜெயந்திபன். சில சில கேள்விகளோட முடிக்கலாம். ஒரு பக்கம் பாபா சொல்றார் முரளியில, பிரம்மபாபா வந்து அன்பானவராகவும் பற்றற்றவராகவும் இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் அது எப்படி அவர் பற்றிட்டு இருந்தார் என்று சொல்ல முடியுமாண்டு. மம்மா சரீரத்தை விடும் பொழுது ஜெயந்திவன் சொல்றார், பாபா வந்து எல்லாருக்குமே சொன்னார், வாங்கோ எல்லாரும் நாங்கள் யோகம் செய்வோம். பாபா வந்து சொன்னால் மேபி சிவ பாபா வந்து திருப்பி மம்மாவை அனுப்புவாருண்டு. ஆனால் பாபா வந்து அந்த பற்றற்ற நிலையை அங்கே சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். நாங்கள் இருக்கலாம், யோகம் செய்யலாம், நாங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த நிலை, அந்த யோக நிலை எல்லாருக்குமே உதவி செய்தது ஒரு சக்தி வாய்ந்த நிலையை உருவாக்குறதுக்கு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் எல்லாருமே தயாராகிட்டோம் அடுத்த நிலைக்கு இல்லையா? இறுதி சடங்குகளுக்கு எல்லாத்துக்குமே. பாபா சொல்லியிருந்தால் 4 மணி பின்னேரம், அதனால் நாங்கள் இப்பயே செய்யலாமென்று. அந்த காலங்களில்
இல்லையா அபூர்வ கிராமங்கள் எல்லாமே வந்து உடனே செய்திருக்கலாம். 4 மணிக்கு இறந்தால் பின்னிரம் 6 மணிக்குள்ளேயே சரீரம் எல்லாம் எடுத்திருப்பார்கள். ஆனால் பாபா வந்து பற்றட்டிருந்து கொஞ்ச நேரம் குழந்தைகளுக்காக இருத்தி எல்லாருமே யோகத்தில் இருத்தி அவர்களை தயார்படுத்தி அடுத்த நாள் தான் விஸ்வகிஷோர் சரீரம் விட்ட பொழுது கூட தாதா விஸ்வகிஷோர் அவர் சரீரத்தில் இருக்கும் பொழுது பாபா வந்து 1 மணி 2 மணி மட்டும் இருந்து சாக்காஷ் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த ஆத்மாவுக்கு. ஆனால் ஆத்மா போனதுக்கு பிறகு ஷீலிந்திரதாதி ஃபோன் பண்ணி சொன்னார்கள், பாபா நாங்கள் பொடியை அபு கொண்டு வரலாமாண்டு அல்லது நீங்கள் மும்பைக்கு வாரீங்களாண்டு. பாபா சொன்னார், இல்லை நானும் வர தேவையில்லை, ஆத்மா போயிட்டுது. அதனால் நீங்கள் அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் மும்பையிலேயே செய்து முடியுங்கோ, நானும் வர தேவையில்லை, நீங்கள் சரீரத்தை மும்பைக்கு கொண்டு வரவும் தேவையில்லைண்டு. அதுக்கு பிறகு ஷீலிந்திரா தாதி அபுவுக்கு வந்து பாபாவுக்கு படத்தை அந்த படத்தை காட்டும் பொழுது கூட பாபா சொன்னார், இதை நான் பார்க்க வேண்டியதில்லை என்றால் ஆத்மா போயிட்டுது, இந்த சரீரத்தினுடைய பொடியினுடைய படத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, பாபா பார்க்கவும் இல்லை அதை. அதனால் ஆழமான அன்பு இருந்தது. ஆனாலும் இப்போ இந்த பற்றட்ட நிலையும் இருந்தது, எந்த ஒரு பற்றுமே இருக்கல. தேங்க்யூ ஜெயந்திபன், அற்புதம். இன்னொரு கேள்வி இருக்குது. 13ஆம் தேதி முரளியில் சரியான நினைவு பற்றி பாபா சொல்லியிருந்தார். சரியான நினைவுக்கு வந்து புரிந்துணர்வும் முதிர்ச்சியும் வேணும் என்று சொல்லியிருந்தார் இல்லையா? அதனால் இப்போ எனக்கு வந்து கவலை, எனக்கு வந்து பொறுமை இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்னால் வந்து நிலையான ஒரு அனுபவத்தை கொண்டிருக்க முடியாது பாபாவோட. அதனால் நான் வந்து எனக்கு வந்து அமைதி வேணும், பேஷண்ட் வேணும். அப்பொழுது தான் என்னால் வந்து அந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் வந்து சிந்திக்கிறேன், நான் கர்மாதீதம் இங்கே ஆகலாம் என்று சொல்லி சொன்னால், ஆனால் அதுக்கு எனக்கு கருணை இல்லை என்று சொல்லி சொன்னால் அப்போ நான் என்னால் கர்மாதீதமாக முடியாது. அதனால் நடைமுறையில் என்ன விஷயம், நடைமுறையில் இப்போ என்னால் உடனடியாக கர்மாதீதமாக முடியுமாண்டா இல்லை, அதுக்கு காலம் எடுக்கும். அதனால் நான் அதனுடைய ஆழத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து அந்த பொறுமை வேணும். அதனால தான் பாபா சொன்னார், பொறுமை முதிர்ச்சி இது ரெண்டும் இருந்தால்தான் சரியான நினைவை கொண்டிருக்க முடியும் என்று. அப்போது அது ஒரு பொறுமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல் முதிர்ச்சி என்றது வந்து பாபா கம்பீர்தா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். கம்பீர்தாவுக்கு வந்து மொழிபெயர்க்கிறது வந்து கொஞ்சம் விஷயம். அதனால் முதிர்ச்சி என்றது ஒரு விஷயம், இங்கிலீஷில் மெச்சூரிட்டி. அதனால் மெச்சூரிட்டி என்றது ஒரு விஷயம், ஆனால் கம்பீர்தா என்றது இன்னொரு விஷயம். அதை மொழிபெயர்க்க முடியாது. ஆனால் அந்த முதிர்ச்சி அதோட நீங்கள் பார்க்கல அந்த முதிர்ச்சி. அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது, என்னெல்லாம் நாங்கள் அனுபவம் செய்திருக்கிறோம். அதனால யோகத்துக்கு நேரம் எடுக்கும். ஆத்ம உணர்வு இலகுவானதில்லை, ஆத்ம உணர்வுக்கு நேரம் எடுக்கும். அதுக்கு நான் நிறைய கவனம் செலுத்த வேணும். அப்போதான் நான் ஆத்ம உணர்வு இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் எனக்கு அந்த முதிர்ச்சி முக்கியம். அந்த முதிர்ச்சி, அந்த பொறுமை. நான் அவசரத்தில் எதுவுமே செய்ய முடியாது. நான் சரியான நினைவுக்கு எனக்கு அந்த அகநிலையை நான் உருவாக்குறதுக்கு இந்த ரெண்டுமே முக்கியம். அதுக்கு பிறகு 3வது பாபா சொல்லியிருந்தார், புரிந்துணர்வு. நாடகத்தில் பற்றிய புரிந்துணர்வு இல்லையா? ஏதாவது நடந்தால் என்னுடைய மனம் அங்கே இங்கே அலைப்பாயுது என்றால் அப்போ புரிந்துணர்வு இல்லை. நான் ஆத்மாவை புரிந்திருக்கிறேன், பரமாத்மாவை புரிந்திருக்கிறேன், நாடகத்தை புரிந்திருக்கிறேன். அப்போ என்னால் நான் வந்து பாபாவுடைய தொடர்பில் இருக்க முடியும். நான் நாடகத்தை புரிஞ்சு கொள்ளலை என்று சொன்னால், நாடகத்தோட நான் வந்து முரண்பட்டேன் என்று சொன்னால் என்னுடைய யோகம் வந்து யோகம் ஆட்டம் காணுது இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் பாபாவுக்கு முன்னால் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனம் வந்து நிலையாக இருக்காது. நீங்கள் நாடகத்தோட முரண்படுறீங்க, அந்த புரிந்துணர்வு இல்லை. அல்லது பாபாவோட முரண்படுறீங்க, அல்லது ஆத்மா உங்களுக்கு வந்து நாடகம் ஒரு இனிமையான நாடகம், அதனால யோகத்தில் நான் இருக்கிறேன் நடந்தது. அப்போ அந்த யோகம் சரியானதாக இருக்கும். அப்போ புரிந்துணர்வு முக்கியம், முதிர்ச்சி முக்கியம், பொறுமை முக்கியம் சரியான நினைவுக்கு. சரி ஜெயந்திபன், இன்னொரு கதையோட முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். பிரம்ம பாபாவுடைய கதை, வித்யா தீதி சொன்ன கதை. பாபா என் கையை பிடிச்சு கொண்டு ரொம்ப கூட்டி கொண்டு போனார். குழந்தைகள் படுத்திருந்தார்கள்.
அங்கே பாபா என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் இங்கே நித்திரையில் கூட 3 நிலை இருக்குது. சதோகுணி நித்திரை, ரஜோகுணி நித்திரை, தமோகுணி நித்திரை. பாபா கேட்டார், எந்த நிலையில் இவர்கள் படுத்திருக்கிறார்கள் என்று கேட்டார் பாபா. நான் எப்படி செய்யலாம் என்று பாபா கேட்டார். பாபா சொன்னார், யாராவது நித்திரையில் ஆத்மீக ஆத்மீக கவர்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் அவர் சதோகுணி நித்திரையில் இருக்கிறார். சதோகுணி நித்திரையில் இருக்கிறார், யோக நித்திரை. யாராவது குரட்டை விட்டு நித்திரை கொண்டால், காலை மடிச்சு கொண்டு, அவர் ரஜோகுணி நித்திரை. யாராவது நித்திரையில மீன் மாதிரி அங்கே இங்கே புரண்டு கொடுத்தா அது தமோகுணி நித்திரை. அதனால ஜெயந்திமன் அதை பற்றி கூட நீங்க சொல்லலாம். இது உண்மைதான் இல்லையா? சில நேரங்கள்ல நீங்க எழும்பேக்குள்ள உங்களுடைய பெட் எல்லா இடம் அங்கே இங்கே இருக்கும். நீங்க நித்திரையில சண்டை பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப அது சதோகுணி நித்திரை இல்லை. அதனால நீங்களே உங்களை சோதிச்சு பார்த்துலாம், உங்களுடைய நித்திரை எந்த நிலையில இருக்குது, எந்த சதோகுணியா தமோகுணியா, உங்களுடைய நித்திரை எந்த குணத்தில் இருக்குது என்றதை என்னுடைய தலையணை எப்படி இருக்குது, எல்லாமே எப்படி இருக்குது, அது நீங்க எழும்பினா உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் என்ன நிலையில நித்திரை கொண்டிருக்கிறேன்றது பற்றி. அதனால தேங்க்யூ ஜெயந்திபன். எல்லாருக்குமே ஒரு அறிவித்தல் இருக்குது. இன்னொரு ஜெயந்திபனோட அடுத்த புதன்கிழமையும் ஒரு ரிவிஷன் இருக்குது. பிறகு ஜெயந்திபன் மதுவனுக்கு போகிறாங்க 22ஆம் தேதி. அதனால் ஜெயந்திபன் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஜிஆர்சியில் இருக்கிறோம். யாராவது பிகே பிளெஸ்ஸிங் செய்ய விரும்புகிறார்கள், பகுதி லௌகிக் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, யாருக்காவது பிகே பிளெஸ்ஸிங்ஸ் செய்து அனுப்ப முடியுமென்று சொன்னால் நீங்கள் வேறு நாடுகளில் இருந்து அல்லது எங்கே இருந்தோ பிளெஸ்ஸிங் கார்டு செய்ய முடிஞ்சால் செய்து அனுப்புங்கோ. அருணாபனோட கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது யாரோடையாவது பிகே பிளெஸ்ஸிங் கார்டு செய்து அனுப்புறது. பப்ளிக் பிளெஸ்ஸிங் கார்டு வச்சிருக்கிறோமா, பிகே பிளெஸ்ஸிங் கார்டு வேணும். தேங்க்யூ. அதனால் இப்போ நாங்கள் திருஷ்டி எடுக்கலாம். ஜெயந்திபன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 18 ஜனவரிக்கு என்ன செய்யணும் என்று எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். 18 ஜனவரிக்கான வாழ்த்துக்கள். அடுத்த புதன்கிழமை சந்திக்கலாம். இப்போ மெடிடேஷன் செய்து முடிக்கலாம். ஓம் சாந்தி. எல்லாரும் திருஷ்டி. On the path of devotion we sing your name. Through lifetimes of yearning, it's always the same. You are the one, the light we seek, the source of truth, eternal and meek. Oh, the land of peace and happiness, where the soul finds rest, eternal bliss. Through cycles of time we've waited for you to guide us home to the pure and true. You bring the dawn of the deity reign, restoring the